இந்திய சரக்குகள் மீது 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிபராக பொறுப்பேற்றது முதல் தொடர்ந்து பல்வேறு நாடுகள் மீது வெவ்வேறு இறக்குமதி வரிகளை விதித்து வருகிறார். இது அமெரிக்காவின் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும், வேலை வாய்ப்பை பாதுகாக்கவும் உதவும் என்று அவர் கூறி வருகிறார். எனினும் அவரது சர்வதேச வர்த்தக கொள்கை உலக பொருளாதாரத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிற நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் சரக்குகள் மீது வரிகள் விதிக்கப்படுகின்றன. அதாவது இறக்குமதி செய்யப்படும் ஒரு பொருளின் மதிப்பு $10 என்று வைத்துக்கொள்வோம். அந்த பொருளுக்கு 10% இறக்குமதி வரி என்றால் தீர்மானிக்கப்படுகிறது என்றால் அந்த பொருளின் மதிப்பில் 10% வரியாக வசூலிக்கப்படும். அதாவது பொருளுக்கு $1 வரி என்று அர்த்தம். எனவே குறிப்பிட்ட பொருளின் விலை $11 இருக்கும். இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு ட்ரம்ப் இந்த வரிகளை அதிகரித்துள்ளார். அப்போது சரக்குகளை இறக்குமதி செய்யும் விலை அமெரிக்கா இந்திய இறக்குமதியாளர்களுக்கு மேலும் அதிகரிக்கும். உதாரணமாக, ஏற்கனவே 10% வரி இருந்த சரக்குகள் மீது கூடுதலாக 40% வரி விதிக்கப்பட்டால் மொத்தம் 50% வரி செலுத்த வேண்டியிருக்கும். அதாவது $10 மதிப்பிலான பொருளுக்கு $5 வரி விதிக்கப்படும். எனவே இறக்குமதி செய்யப்படும் பொருளின் விலை முன்பிருந்த $11 $15 அதிகரிக்கும். இந்திய ஏற்றுமதியாளர்களை புதிய வரிகள் வெகுவாக பாதிக்கும் என்று கணிக்கப்படுகிறது. வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவில் சரக்குகளை இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள் இந்த வரியை செலுத்த வேண்டும். அவர்கள் அதிக விலை கொடுத்து வாங்கும்போது அந்த கூடுதல் விலையை அவர்கள் மொத்த வியாபாரிகள் அல்லது வாடிக்கையாளர்கள் மீது ஏற்றக்கூடும். அதாவது $11க்கு ஒரு பொருளை வாங்கி $20க்கு மொத்த விற்பனையாளருக்கு விற்று வந்தார் என்று வைத்துக்கொள்வோம். தற்போது அந்த இறக்குமதியாளர் கூடுதலாக செலுத்த வேண்டிய $4 அப்படியே மொத்த விற்பனையாளர் தலையில் ஏற்றி பொருளின் விலையை $24 உயர்த்தக்கூடும் அல்லது அதன் ஒரு பகுதியை மட்டும் மொத்த விற்பனையாளர்களிடம் பெறக்கூடும். இவ்வாறு மொத்த விநியோக சங்கிலியிலும் இறக்குமதி செய்யப்படும் பொருளின் விலை அதிகரிக்கும். இந்திய சரக்குகளுக்கு தற்போது 50% வரிகள் விதிக்கப்பட்டுள்ளனர். எனவே அமெரிக்க சந்தையில் இந்திய சரக்குகளின் விலை அதிகரிக்கும். அப்போது அமெரிக்க இறக்குமதியாளர்கள் குறைந்த விலையில் அதே பொருளை வேறு எந்த நாட்டிலிருந்தும் வாங்கலாம் என்று யோசிப்பார்கள். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் கணிசமான பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் வேறு சந்தைகளை நோக்கி அமெரிக்க இறக்குமதியாளர்கள் செல்லும்போது அது இந்திய தொழில்களை பாதிக்கும். புதிய வரிகளால் அமெரிக்காவில் இந்திய பொருட்களின் விலை அதிகரிக்கும். சரி, அமெரிக்கா சந்தையில் விலை உயர்வுக்கு இட்டு செல்லும் இந்த வரிகளை ட்ரம்ப் ஏன் விதிக்கிறார்? வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை கூடும்போது அமெரிக்கர்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை அதிகம் வாங்குவார்கள். உள்நாட்டு முதலீடுகள் அதிகரிக்கும் என்று ட்ரம்ப் நம்புகிறார். மேலும் அமெரிக்காவின் வர்த்தக பற்றாக்குறையை குறைக்க ட்ரம்ப் முயல்வதாக கூறுகிறார். வர்த்தக பற்றாக்குறை என்பது ஒரு நாட்டின் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையிலான வித்தியாசமாகும். ஒரு நாடு ஏற்றுமதி செய்யும் பொருட்களின் மதிப்பை விட இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மதிப்பு கூடுதலாக இருந்தால் அது வர்த்தக பற்றாக்குறை எனப்படும். பல நாடுகளில் அமெரிக்க சரக்குகளுக்கு அதிகமான இறக்குமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது என்றும் அதனால் வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்றும் கூறும் ட்ரம்ப், அதன் காரணமாகவே இந்த பரஸ்பர வரி விதிக்கப்பட்டுள்ளது என்கிறார். இந்தியாவுடன் அமெரிக்காவுக்கு $45 பில்லியன் மதிப்பிலான வர்த்தக பற்றாக்குறை உள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தகம் உள்ளிட்ட உறவுகளை பொறுத்து பல்வேறு நாடுகளுக்கும் அங்கிருந்து வரும் வெவ்வேறு சரக்குகளும் தனித்தனி வரிகள் விதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதலாக விதிக்கப்பட்டுள்ள வரிகள் அமெரிக்காவில் நுழையும் போது அதை இறக்குமதி செய்பவர்தான் செலுத்த வேண்டும் என்றாலும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் இது கணிசமாக பாதிக்கும். இந்திய சரக்குகளின் விலையை அமெரிக்க இறக்குமதியாளர்கள் குறைத்து கேட்பார்கள். $10 மதிப்பிலான பொருளை உதாரணமாக $8க்கு கேட்கலாம். அப்போது அமெரிக்க இறக்குமதியாளர்கள் செலுத்த வேண்டிய வரி சற்று குறையும். இதனால் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு அவர்களின் தொழில்களை பொறுத்து லாபம் குறையும் அல்லது நஷ்டம் ஏற்படும். இறக்குமதி செய்யப்படும் பொருளின் அளவை குறைக்கலாம். உதாரணமாக, இந்தியாவிலிருந்து 100 டன் பொருட்களை இறக்குமதி செய்து வந்தவர்கள் கூடுதல் வரி காரணமாக அதனை 50 டன்னாக குறைக்கலாம். இந்தியாவை விட குறைவான வரி விதிக்கப்பட்டுள்ள நாடுகளிடமிருந்து பொருட்களை வாங்கலாம். உதாரணமாக, அமெரிக்க சந்தையில் இந்திய தோல் பொருட்களுடன் போட்டியிடும் வியட்நாம் மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாடுகளுக்கு முறையே 20% மற்றும் 19% வரிகள் மட்டுமே விதிக்கப்பட்டுள்ளனர். ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் அளவு குறையக்கூடும் அல்லது குறைந்த விலைக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டியிருக்கும். ட்ரம்ப் விதித்த வரிகள் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும்? இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகிவிடுமா? எப்படி கையெழுத்தானால் வரிகள் குறைக்கப்படுமா என்ற கேள்விகள் எல்லாம் ஒரு புறம் இருக்கின்றன. எனினும் ஒரு நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் மீது பிற நாட்டு வரிகள் அதிகரித்தால் அது உள்நாட்டில் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று பொருளாதார நிபுணர் நாகப்பன் விளக்குகிறார். நேரடியாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், ஜவுளி, தோல் உள்ளிட்ட துறைகள் இந்த வரிகளால் முதலில் பாதிக்கப்படும் என்று கூறுகிறார். ஏற்றுமதியை நம்பியிருக்கும் துறைகளுக்கு தொழில் குறையும். இதனால் குறிப்பாக தொழிலாளர்கள் அதிகமாக தேவைப்படும்
துறைகளில் சம்பளம் குறையலாம். இந்த நிலை அதிக நாட்கள் நீடித்தால் வேலை இழப்பு ஏற்படலாம். அப்போது மக்களின் வாங்கும் சக்தி குறையும். அப்படியானால் இந்திய சந்தையில் குறிப்பாக FMCG எனப்படும் நுகர்வோர் அதிகம் பயன்படுத்தும் பொருட்களின் தேவை குறையும் என்று அடுத்தடுத்து என்ன நடக்கக்கூடும் என்று விளக்குகிறார். அப்படி பொருட்களின் தேவை குறையும் போது பொருட்களின் விலை குறையும் அல்லது விலை உயர்வு இருக்காது என்று கூறும் நாகப்பன் அது பொருளாதாரத்திற்கு நல்லதல்ல என்கிறார். மக்களிடம் பொருட்களின் தேவை அதிகரிக்கும் போது விலை குறைகிறது அல்லது விலை உயர்வு கட்டுக்குள் இருந்தால் அது பொருளாதாரத்திற்கு ஆரோக்கியமானது. மக்களிடம் பணம் இல்லாமல் அதனால் தேவை ஏற்படாமல் பொருட்களின் விலை குறைந்தால் அது பொருளாதாரத்திற்கு நல்லதல்ல என்கிறார். எனினும் இந்த பாதிப்புகள் உடனடியாக இந்திய சந்தையில் வேலைவாய்ப்புகளில் இருக்காது என்கிறார் பொருளாதார நிபுணர் சேதுராமன். ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள் தங்கள் ஒப்பந்த காலத்துக்கான விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களை கணக்கில் ஏற்கனவே எடுத்து கொண்டிருப்பார்கள். இந்தியாவில் உற்பத்தி செலவுகளில் மாற்றமில்லாததால் உடனடியாக அடுத்த சில வாரங்களில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை. அதற்குள் நிலைமைகள் சீராகவும் வாய்ப்பிருக்கிறது. அதோடு இந்தியா ஐரோப்பிய சந்தை நோக்கிய நகரக்கூடும் என்கிறார். ஏற்றுமதியை சார்ந்துள்ள தொழிலாளர்கள் அதிகமாக தேவைப்படும் இந்திய தொழில்களில் வேலை இழப்பு சம்பள குறைவு வரும் நாட்களில் ஏற்படக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. கூடுதல் இறக்குமதி வரிகளின் சுமையால் ஏற்கனவே அமெரிக்காவில் விலை ஏற்றமடைந்திருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த ஆண்டு ஜூன் மாதம் விலைகள் 2.7% அதிகரித்தன. அதற்கு முந்தைய மாதம் 2.4% அதிகரித்திருந்தன. இதன் தாக்கம் காஃபி, ஆடைகள், பொம்மைகள், வீட்டு உபயோகப் பொருட்களில் பிரதிபலித்தது. அடிடஸ் காலணிகளை பிரதானமாக தயாரிக்கும் நிறுவனம் அமெரிக்க வாடிக்கையாளர்களுக்கு தனது விலைகளை ஏற்றப்போவதாக அறிவித்துள்ளது. அதேபோன்று மற்றொரு நிறுவனமான நைக் தனது செலவுகள் $1 பில்லியன் அதிகரிக்கும் என்றும் அமெரிக்க சந்தையில் தனது பொருட்களின் விலை அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. பார்பி பொம்மைகள் தயாரிக்கும் மேட்டல் நிறுவனமும் கூட விலையை ஏற்ற திட்டமிட்டுள்ளது. சில நிறுவனங்கள் தங்கள் இறக்குமதியை குறைத்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளனர். சந்தையில் பொருட்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்பதாலும் விலைகள் ஏறும். வெளிநாட்டு பொருட்களை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் அமெரிக்க பொருட்களும் விலை ஏற்றம் இருக்கும். உதாரணமாக அமெரிக்காவில் கார்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக அதன் பாகங்கள் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா எல்லைகள் பல முறை கடந்து செல்கின்றனர். புதிய வரிகளால் எல்லைகளில் சுங்க சோதனைகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளன. இதனால் கால தாமதமும் ஏற்படும்.